ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் வளர்க்குற பூச்செடிகள், காய்கறி செடிகள் ஒரு ஸ்டேஜில் அறுவடை முடிஞ்சு ஓஞ்சி போகும். அப்போ நம்ம அந்த செடிகளெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த பழைய தொட்டி மண்ணை மறுபடியும் உரங்கள், கோகோபீட்லாம் சேர்த்து சத்தானதாக மாற்றுவோம். இன்றைக்கி நம்ம உரங்கள், கோகோபீட்லாம் சேர்க்காம அந்த பழைய தொட்டி மண்ணை எப்படி வளமானதாக மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தொட்டியோட ஹோல்சைன் செக் பண்ணிவிட்டு அடியில் கொஞ்சம் பழைய மண்கலவை போட்டுட்டு மேலே இந்த மாதிரி காஞ்ச இலைத்தலைகள், அறுவடை முடிஞ்ச செடிகள் எல்லாத்தையுமே போட்டு நிரப்புகிறோம். இந்த காஞ்ச இலைத்தலைகள், பழைய மண்கலவை ரெண்டையுமே மாற்றி மாற்றி மேலே வரைக்கும் போட்டு ஃபுல்லாக நிரப்பிடலாம். இந்த மண்கலவைக்கு டெய்லி தண்ணி தெளிச்சுக்கிட்டே வரணும். 3 வாரங்கள் அப்படியே மக்க விட்டுறணும். இப்போ நான் கொடுக்குறது மாம்பழ கரைசல். இப்படி கொடுக்குறதுனால இந்த தொட்டி மண்ணில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கமாகும். 3 வாரம் கழித்து இந்த மண் நல்லா மக்குனதும் இதில் ஒரு விதையையும் முளைக்க விடுறோம். வெளியேருந்து உரங்கள், கோகோபீட்லாம் வாங்கி தான் செடிகளை செழிப்பாக வளர்க்க முடியணும்னு இல்லை, இந்த மாதிரியும் வளர்க்கலாம். நன்றி, வணக்கம்.